ராஜேந்திர சோழனுடைய வடதிசை படையெழுச்சி வெற்றிகரமாக முடிஞ்சதுக்கு அப்புறம் சோழ சைன்யம் வந்து கண்ணோசி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து தங்குறாங்க. சோழ சைன்யத்துல ஒரு பிரிவு மட்டும் மன்னருக்கு வந்து தூதுவராக இருக்கணும் அப்படின்னு சீனா போயிட்டு இருக்காங்க. இமயமலை கணவாய் வழியா தான் சீனாக்கு போகணும். அந்த கணவாய்க்கு இப்பவும் சோழா கணவாய் அப்படின்னு தான் பேரு. த சோழா பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தொடர்ந்து தளபதி அருண்மொழிபட்டனுடைய தலைமையில சோழப்படை வந்து பர்மா வரைக்கும் போகுது. பர்மால இப்பவும் ராஜேந்திரனுடைய வெற்றி தூண்களை நம்மளால பார்க்க முடியும். இப்படி அவங்க வெற்றி பெற்ற எல்லா ஊர்களுக்கு முன்னாடியும் ராஜராஜனுடைய பேரை வந்து சேர்த்துப்பாங்க. ராஜராஜன் வங்கம், ராஜராஜன் கலிங்கம் அப்படின்னு. இன்னொரு தளபதியான அரையன் என்ன பண்றாரு அப்படின்னா, ராஜராஜன் வங்கத்திலிருந்து ஒரு காளி சிலையை வந்து ராஜேந்திர சோழனுக்கு வந்து பரிசா கொடுத்து அனுப்புறாரு. அதுக்கப்புறம் தளபதி அரையன் வந்து ராஜராஜன் கலிங்கத்தில் வந்து தங்கிடுறாரு. இப்போவும் அங்கே அவரை பற்றி தமிழ் கல்வெட்டுகள், பள்ளிப்படை கோவில் அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். இதில் ஒரு வருத்தப்படுற விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? அந்த சிலை வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் வீரரெட்டி அப்படின்ற ஒரு இடத்துல பாழடைஞ்சு போய் ஒரு அனாதையான சிலையாக இருக்குது. இதில் என்ன வருத்தம்னு கேட்கலாம். ஆனால் ராஜேந்திர சோழனை பற்றி படித்தா மட்டும்தான் நான் சொல்கிறது புரியும். வடதிசை படையெடுப்பை முடிக்கிறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட டைமே 2 வருஷம்தான். இதில் கலந்துக்கிட்ட வீரர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 6 லட்சம். இது தொடர்ந்து வடதிசை நாடுகள் வந்து கிட்டத்தட்ட 150 வருஷம் சோழ அரசுக்கு வந்து கப்பம் கட்டிட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மாமன்னன் ராஜேந்திரனுடைய திறமையும் வீரமும் மட்டும்தான் காரணம். இப்போ நான் சொன்னது எல்லாமே 0.5% கூட கிடையாது இவரை பற்றி. ராஜராஜ சோழனை பேசுகிற அளவுக்கு ராஜேந்திர சோழனை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. ஆனால் இவரை பற்றி படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எத்தனை அலெக்சாண்டர், எத்தனை அசோகா வந்தாலும் நிகராகாது. இவரை பற்றின கல்வெட்டுகள், இவர் கட்டிய கற்றளிகள், கோவில்கள் இதெல்லாம் மட்டும்தான் இவருடைய பெருமையை பேசுது. என்னை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் பத்தாது. அலைக்கடல் நடுவே பல களம் செலுத்தி வெற்றி பெற்ற இந்த மாமன்னனுக்கு இன்னும் சரியான அங்கீகாரம் கிடைக்கல.